வணக்கம், நான் சுதாமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹேர் க்ரோத். ஹேர் ஃபால் லாஸ்ட் இதில் பார்த்தோம். இன்னைக்கு ஹேர் க்ரோத் எப்படி எடுத்துட்டு வர்றது. அதனால இதை போட்ட உடனே ஒரு முளத்துக்கு வரும், ஒரு ஜானுக்கு வரும்லாம் நினச்சிடாதீங்க. கட்டாயமாக 2 inches க்ரோத் இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் ரெகுலராக பண்ண க்ரோத் ஜாஸ்தியாகும். இது பெருசா என்னன்னா சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம்னு சொல்றோம் இல்லையா, சின்ன வெங்காயம் அதை எடுத்து நல்ல மிக்சியில பேஸ்ட் பண்ணுங்க. தலையில பேனு, உங்களுக்கு புண்ணு, சொரிஞ்சதுனால வந்த கீறல்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா, இந்த புண்ணு கீறல்கள் இருந்த இடம் கொஞ்சம் எரிச்சல் இருக்கும். புண்ணு இருந்ததுன்னா அந்த இடத்த விட்டுட்டு இதை அப்ளை பண்ணணும். கீறல் இருக்கிற இடத்துல நம்ம அந்த எரிச்சலை தாங்கிக்கலாம் நினைச்சா போடுங்க, இல்லைன்னா அந்த இடத்த விட்டுட்டு அப்ளை பண்ணுங்க. நல்ல பேஸ்ட் ஆக்கிட்டு பவுல்ல பேஸ்ட் வச்சுக்கோங்க. காட்டன் பால் வச்சு எடுத்து லேயரா அப்ளை பண்ணுங்க. புண்லையும் கீரல்லையும் படாம நல்லா எப்படின்னா ரப் பண்ணணும். நார்மலா இப்படி அப்ளை பண்றது கிடையாது. எடுத்து காட்டன் பால் வச்சு நல்லா ரப் பண்ணணும். பாருங்க நான் பண்றேன் இல்லையா, இதே மாதிரி நல்லா ரப் பண்ணி விட்டு என்ன பண்றீங்க, 20 minutesல இருந்து 30 minutes விடுங்க போறோம். விட்டு வாஷ் பண்ணணும். அந்த நேரத்துல வெயிட்டிங் டைம்ல முகத்துல அந்த ஈரம் படாம, கண்ணில் தண்ணி படாம இருக்கிறதுக்கு தொடச்சு விட்டுக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணும் போதும் கண்ணில் படாம, எரிச்சல் இல்லாம நல்லா வாஷ் பண்ணுங்க. எப்படி ஹேர் வாஷ் பண்றதுங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு இதுல சொல்லியிருக்கிறேன். நீங்க அதை பார்த்து அதே மாதிரி பண்ணலாம். இதுக்கு அடுத்து இதே மாதிரி இன்னொரு நல்ல தகவலோட சந்திக்கலாம்.